உங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோல்ட் சாக்கோ மில்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க 3 பொருள் வச்சுருந்தாங்க இந்த இன்ஸ்டன்ட் கோல்ட் சாக்கோ மில்க் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் செய்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் வந்து கிளறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வந்து கட்டி இல்லாமல் கிளறுறோமோ அப்போ தான் வந்து அந்த மில்க் ஷேக் வந்து நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து கட்டி இல்லாமல் வந்து கிளறிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ வந்து லைட்டாக வந்து சூடானால் மட்டும் போதும். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம்ல அந்த பாலையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கை விடாமல் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து கட்டி வந்து சேராது. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால டக்குன்னு வந்து கட்டி சேர்ந்துடும். அதனால் வந்து கிளறி விடுங்க. ஹீட் ஆகணும். ஹீட் ஆகும்போதே வந்து லைட்டாக வந்து கெட்டியாகும். அதனால் வந்து அப்பப்போ வந்து கிளறி விடுங்க. நம்ம வந்து சாக்லேட் வந்து இதுக்கு சேர்த்தா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா சுகர் கம்மியாக போட்டிருக்கனால இப்போ நான் டார்க் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருந்து அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து சாக்லேட் வந்து அந்த ஹீட்லேயே வந்து கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து பேனில் வந்து கீழே வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து நல்லா கிளறி விடணும். சாக்லேட் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடும்போதே வந்து நம்ம பால் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா திக்னஸாக வந்து வரும்போது வந்து கீழே அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரும். அதனால் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அவள்தாங்க நம்ம சாக்லேட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக ஆனால் மட்டும் போதும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம கூல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். டம்ளர் ஃபுல்லாக வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு வந்து கூலாகிக்கும். என் பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் நான் ஐஸ் க்யூப் போடுறது பார்த்து. சரின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து கப்பில் போட்டுக்கிட்டு இருந்தார். இந்த அளவுக்கு நம்ம ஐஸ் க்யூப் போடுறோமோ அந்த அளவுக்கு டக்குன்னு கூலாகிக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் மில்கை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு ஹீட் வருதுன்னு பார்த்தீங்களா? ஊற்றும் போதே நம்ம ஐஸ் க்யூப் நிறையா போட்டிருக்கறனால இன்ஸ்டண்ட்டாக வந்து இது கூல் ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள். சாக்லேட்னால் வந்து அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை குடிச்சிங்கன்னா உங்கள் பசங்களும் வந்து விரும்பி குடிப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து லைட்டாக குடித்தேன். என் பையனும் வந்து தான் ஃபுல்லாக குடித்தான். அவனுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் வந்து ஃபுல்லாகவே குடிச்சிட்டான். எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் கொடுத்தான் டேஸ்ட்டுக்காக. மற்றபடி அவன் தான் வந்து ஃபுல்லாகவே குடிச்சிட்டான். ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதே போல் நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.